இந்த விஷயம் பல மாதங்களுக்கு முன்பே எனக்கு தெரிந்திருந்ததும் பொதுவெளியில் பேசாமல் பொறுமையாக இருந்தேன். இப்படி ஒரு அக்குரமான, அயோக்கியத்தனமான ஒரு வேலை நடக்குது. தளபதி ரசிகை, தளபதி ரசிகைன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றீங்க. தளபதிக்கே ஒருத்தன் முதுகுல குத்துறான். எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட் எல்லாம் எவனாவது ஒருத்தன் முதுகுல குத்துறான்னா பச்சுன்னு அடிச்சிருவேன். ஏன்டா என் ஃப்ரெண்ட் அடிக்கிற நீ அப்படின்னு அடிச்சிருவேன். அவன் மட்டும் என் கல்ல மாட்டல. அதுவும் ரசிகைன்னு வேற சொல்றீங்க. பல மாதமா இது நடந்துகிட்டு இருக்குன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்திருக்கீங்க. அப்பயே நீங்க இதெல்லாம் எழுதியிருந்தீங்கன்னா இந்நேரம் சூப்பரா போயிருந்திருக்கலாம். என்னதான் உங்களுடைய மனநிலைன்னு எனக்கு புரியல போங்க. இப்போ அப்புறமா வந்து பொறுமையாக இருந்தேன். அதற்கு காரணமும் தளபதி ஒருவரே. என்ன அவர் எப்படி காரணமாவார்? என்ன அவர் அவர் முகத்துக்காக மட்டுமே பொறுமையாக அமைதி காத்திருந்தேன். அவரும் பொறுமையா தான் இருப்பாரு. அவர் முன்னாடியே அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபா எடுத்துட்டு போனா கூட அப்படிதான் இருப்பாரு. அன்கான்சியஸ் பேஷண்ட் விடுங்க. பொறுமையாக இருந்ததற்கு ஜான் ஆரோக்கியசாமி செய்யும் பல தவறுகளை இன்டர்னலாக சுட்டி காட்டுவதற்கு எனக்கு கிடைத்த பரிசு நான் அதிமுக ஆதரவாளர். வாழ்த்துக்கள்க. நீங்க ஒரு நல்ல ஒரு பெரிய கட்சிக்கு போயிருங்க. இந்த ஒரு டுபாக்கூ கட்சியில் இருக்கிறதுக்கு நீங்க ஒரு பெரிய கட்சிக்கு போயிடலாம். சீரியஸா சொல்றேன். இந்த இடத்துல நீங்க இருக்கணும்னு அவசியமே இல்லை. நானா இருந்தா இந்நேரம் அந்த முடிவு எடுத்துட்டு போயிருப்பேன். நீங்க இப்போ மறுபடியும் சொல்றேன், திங்கிங் ப்ராசஸ் அந்த பக்கம் போடாதீங்க. ஏன் அப்படின்னா பல கோடி வசூல் அக்கா செஞ்சிருக்கிறாங்க. அதுக்காக தான் இப்போ இந்த விக்டிம் நாடகம் எல்லாமே நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு. இந்த பல கோடி எதுக்கு அப்படின்னா கட்சியில் பதவி வாங்கி தரேன், தளபதியோட டைரக்ட் டாக்கிங், ஜான் ஆரோக்கியசாமியில் டைரக்ட் டாக்கிங், அதெல்லாம் நான் சொன்ன ஊன்னுவார் அப்படின்னு பல பிட்டுகள் போட்டு போஸ்டிங் வாங்கி தரேன்னு சொல்லி லட்சக்கணக்கில் பணம் வாங்கியிருக்காங்க, கோடிக்கணக்கில் பணம் வாங்கி அது சேர்ந்துட்டு போல இருக்கு. ஆனால் யாருக்கும் பதவி போகலை. அதனால திரும்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.